வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சாம் அண்ட் பிரசி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரஸ்னாவோட வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கே வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் லவ் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு நிறைய கிஃப்ட் ஷேர் பண்ணியிருக்கோம். சில சமயம் வந்து மறந்துட்டு எதுவுமே பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து சொதப்பையும் நான் வந்து நிறைய சொதப்பியிருக்கேன். நான்லாம் வந்து நிறைய வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு பண்ணுவேன். ஆனால் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் சும்மா நாங்கள் நேற்று வந்து பேசிகிட்டு இருந்தோம், ஓகேவா, நானும் பிரசனாவும். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக வந்து ஒரு இது, யார் வந்து பெஸ்ட்டாக கிஃப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை நான் தான் வந்து செம்மையான கிஃப்ட்ஸ்லாம் வந்து உனக்காக சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். பிரசனா வந்து சொன்னார் இந்த மாதிரி, இல்லை நான் தான் செம்மையான கிஃப்ட்ஸ் வந்து உனக்காக கொடுத்துருக்கேன்னு. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் அப்புறம் வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம், பட் ஆனால் நாளைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் கிஃப்ட்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து வச்சு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. 2 பேரோட மெமரிஸும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி யார் பெஸ்ட் கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கான்னு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு vlog வந்து கண்டிப்பாக அதை தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த vlog வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் யார் வந்து பெஸ்ட்டான கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பயங்கர ஒரு காம்படிஷனே போயிட்டுருக்கு இந்த விஷயத்தில். என்ன ரெடியா? நானே பேசிகிட்டு இருக்கேன், பக்கத்தில் ரொம்ப பவ்யமாக அப்படி கையை கட்டி. நான் வந்து ரொம்ப அமைதியாயிட்டேன். நான் வந்து இப்போ வந்து இதில் இருக்கேன். எதில் இருக்க? இவர் எப்படி தெரியுமா, இது கில்லி படத்துல ஒரு ஹோம குண்டத்தை வந்து போய் நெய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த மன்னனா நமக்கு சைலண்டா இருந்தே ஏதாவது வம்பு பண்ணுவாள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிரசன்னா. இப்போ வந்து என்னை வந்து வீடியோவில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, வீடியோ எடுக்க மாட்டேன். அப்படி இல்லை, நான் நிறைய கேர்ள்ஸ்க்காக சீரீஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால வந்து இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, மன உளைச்சல் ஆகிட்டேன். சரி, இப்போ நீ வந்து போதும், நீ மன உளைச்சல் அதெல்லாம் போ. அப்படியும் நீ போன வீடியோவில் வந்து கிராஸ் டாக் பண்ண நிறைய. நான் வந்து இனி வந்து பகிரங்கமாக சொல்கிறேன், நான் வந்து இனி வீடியோவில் வரமாட்டேன். இதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். எனக்கு சும்மா ஒரு சொல்லுவேன், ஃபேர்வெல் வீடியோவாக கூட இருக்கலாம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். சரி, ஓகே. இல்லை என்னென்னா வந்து எனக்கும் டைம் இல்லை. ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டட் பண்ணி போடுறாங்க. அதில் நமக்கு என்ன வேலை, அதனால் சின்ன ஹெல்ப், இந்த கேமரா வேலை அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. என்னென்னா வந்து ஆர்கியூமெண்ட்ஸை தாண்டி நிறைய மெமரிஸ் இருக்குது பின்னாடி, அண்ட் வந்து நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏன் நான் இவ்வளோ ஆதங்கப்படுறேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ லேட் ஆகாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிஃப்ட் வச்சு ஒரு வீடியோ தான். ஸோ வந்து லவ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு ஷோ ஆஃப் வீடியோ கிடையாது, சும்மா எங்களோட மெமரிஸை நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு அண்ட் யார் பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. எங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஆக்சுவலி. பசங்க மாதிரி நானும் கிஃப்ட் கொடுக்க மறந்துருக்கேன், விஷ் பண்ண மறந்துருக்கேன். என்னோட இது கூட பரவாயில்ல, கிஃப்ட் கொடுக்காட்டி கூட பரவாயில்லைங்க. ஒவ்வொரு வருஷமா நானும் வந்து பல பிளானை போட்டு வருவேன். இந்த வருஷம் இவனுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு திருட்டுத்தனமா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வீட்டில் வந்து ஒழிச்சுப்பேன். அசால்ட்டா கண்டுபிடிப்பான். அதுதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். இது அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம் தேவை, யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிற இந்த இதுல பரிதாபங்களை கோபி சுதாகரன் சொல்லுவாங்கல்ல, 12 மணி கேட்கணும் பைக் உனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான். சரி, ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தான்னா, லைஃப்ல லவ் ஸ்டார்ட் ஆன புதுசில், லவ் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து நான் துபாயில் இருக்கப்போ, இவ இங்கே இருக்கப்போ. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் தான் ப்ரொப்போஸே பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யார் கொடுத்தா? நீ கொடுத்தீங்க, நான் கொடுத்தேன். ஏன்னா அது ரொம்ப அதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க. எனக்கு கொடுத்தேன் ஒரு ஹேண்ட்பேக். ஓகே, நான் ஒரு சின்ன ரோஸ் மில்க்கும் வந்து அது வந்து ஃப்ரெண்டாக இருக்கப்போ. ஸோ லவ் பண்ணதுக்கப்புறம், லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்த்டே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஃபெப்ரவரியில் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்த்டேக்கு வந்து இவ தான் எனக்கு கொடுத்தா. ஏன்னா டக்குன்னு இது வந்து நிறைய
கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு நீங்களாம் யோசிக்க தேவை. நம்ம பேசுகிறது தான் ரொம்ப பேசிட்டு இருப்போம். கிஃப்ட் ஒரு 4 தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. 4 வருஷத்துக்கு 4 கிஃப்ட்டு அவ்வளோதான். ஸோ ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் எடுத்து வைக்கிறேன். அவளோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை அவள் எடுத்து வைப்பா. நான் கொடுத்தது இதில் எது நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க யாரு செமையா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க கிஃப்ட்ஸ் எல்லாம். சரி ஓகே பயங்கரமா ஓகே. பார்த்து ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து நான் டிலே பண்ணல, நான் போயிடுறேன். இந்த iWatch என் பர்த்டேக்கு 2021 கொடுத்தியோ? ஆமா 2021. 2020 சரி ஏதோ இயர் வேணாம், ஏன்னா அதுக்குள்ளே போனால் பிரச்சனையாயிரும். ஏன்னா எனக்கு வந்து மெமரி லாஸ் ஏதோ. ஸோ இது வந்து ஐஃபோன் சீரீஸ் 5ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இப்போ 5 கூட இல்லை, 5க்கு அப்புறம் வந்தது ஏதோ ஒன்று. ஆனால் 5ஓ 6ஓ ஏதோ. ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பேட்டரி கூட இல்லை. பட் ஆனால் வச்சிருக்கேன். பேட்டரிலாம் இருக்கு, சார்ஜ் போடாம அதான் சார்ஜ். ஸோ இதுதான் இவங்க கொடுத்த கிஃப்ட். இது வந்து என்னோட சீரியஸாகவே வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஈக்குவலாக நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேனோ அதை எடுத்து வைங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் இது ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்காக நான் எவ்வளவு எஃபோர்ட் பண்ணேன் தெரியுமா? அதெல்லாம் வேணாம். இப்போ கிஃப்ட் தான். ஸோ வந்து அதை விட்டுருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்த கிஃப்ட்டுக்கு நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை எடுத்து மேலே வைங்க. ஆக்சுவலி அந்த gift வந்து தொலைஞ்சு போச்சு. ஆக்சுவலி சும்மா இருங்க, அப்படி இல்லை, வேணும்னு சொல்லிட்டேன். எப்படின்னா அந்த gift வந்து என்னோட கல்யாணத்தப்ப வந்து தொலைஞ்சிருச்சு. ஓகேவா, அது என்ன gift அப்படின்றது நான் சொல்றேன். அது வந்து ஒரு ஏர்பாட்ஸ் தான். பிரசன்னாவோட என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து ஒரு ஏர்பாட்ஸ். ஸோ நான் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அந்த சின்ன ஏர்பாட்ஸ் வரும்ல, ஒரிஜினல் ஏர்பாட்ஸ். அதுதான் ஒரிஜினல் ஏர்பாட்ஸ். அது என்ன ஒரிஜினல்? இப்போ நிறைய ப்ரோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லை? ஓ, அது பேர் தெரியாதனால ஒரிஜினல். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து ஏர்பாட்ஸ். ஓகேவா, அது வந்து பிரசன்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அவ்வளோதான் மகளே. இது ரீசன் தேவையில்ல, காரியம் தேவையில்ல, காரணமும் தேவையில்ல. அதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். பட் ஆனால் வந்து எங்கள் கல்யாண டைம்ல நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். கல்யாண டைம்ல நான் வச்சிருந்தேன். அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சா இல்லை யாராவது எடுத்துட்டாங்களா? ஒரு கிஃப்ட் கொடுத்தா அது வேலை செய்தோ இல்லையோ நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் இங்கே வந்து ரூலு. லவ்வில் வந்து என்ன வேணாலும் பேசலாம். கிஃப்ட் கொடுக்கல, கிஃப்ட் மறந்துட்டேன். நான் கொடுக்கறத நான் தான் நிறைய மறந்துருக்கேன். அழுதேன் தெரியுமா? அது ஐயய்ய, நீ இவெல்லாம் சும்மாவே சும்மா டெய்லி எழுக்குவா. டெய்லி வந்து சாப்பிட்ற மாதிரி டெய்லி எழுக்குவா. உண்மையாவே நான் வந்து ரொம்ப வந்து ரெக்ரெட் பண்ணாத, மிஸ் பண்ணது. நான் ரெக்ரெட் பண்றேன். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சரி, நல்ல அடுத்து டிசிஷன் போலாம், எடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அப்ப அந்த gift-அ காணோம். அதான் இப்போ உனக்கு நல்ல கிஃப்ட் இருந்துச்சுன்னா பேச. சரி ஓகே, அவ்வளோதான் மக்களே. நான் பேச விரும்பல. நான் எல்லாத்தையும் பட் காமிக்கிறேன். இருந்தாலும் இதுல யாரு சம gift அப்படின்றது கிஃப்ட் முக்கியம். கிஃப்ட் நீ வந்து இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன பின் கொடுத்துருந்தா கூட நான் வச்சுருந்துருப்பேன். சும்மா அடிச்சு விடுவேன். இது ஓகே, அவ்வளோதான். இதை நான் பேச விரும்பலை. மன உளைச்சல அடுத்த கிஃப்ட்டுக்கு போயிடும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் கொடுத்துட்டேன், அவங்களோட தொலைச்சாச்சு. 2வது நீ என்ன கொடுத்தியோ அதை எடுத்து வை மேலே. ஸோ அதுக்கு அடுத்த இயர் வந்து எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரசன்னா வந்து என்னை பார்க்க வந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, சேம் அதே வருஷம். இவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வர்றப்போ நான் நவம்பர் வந்து இவளை பார்க்க வந்தேன். நமக்கு பிப்ரவரி கல்யாணம். ஸோ நவம்பர் வந்தேன். வந்தப்போ இவளுக்கு பர்த்டே வந்துச்சு. வந்து ஃபர்ஸ்ட் நான் பேக் வாங்கி கொடுத்தேன். அது எப்படி பேக்னா, நான் தான் சொல்லணும் என் கிஃப்ட் பத்தி. உன் கிஃப்ட் நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இதை சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து எனது ஐ விஷ், நான் வந்து எனக்கு இந்த பர்த்டேக்கு வந்து எனக்கு ஒரு ஐஃபோன் கிடைக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐஃபோன் கிடைக்கணும், ப்ளே ஸ்டேஷன் அப்படின்லாம் சொன்னால் அது கிடைக்காது. ஓகே, அவள் நம்ம எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அதை தான் அவள் வாங்குவாள். அப்போ வந்து அது எனக்கு பிடிக்கல அதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லை. அவளுக்கு கொடுக்கணும். சரி ஓகே, கிஃப்ட்னா அதான் நம்ம கேட்கக்கூடாது அவங்க. பட் அதே ரூல் அங்கேயும் அப்ளிகபிள் ஆகணும். பட் ஆனால் அது அங்கே அப்படி ஆகாது. அதுதான் அவளுக்கு வேணுமா, அதுதான் அவளுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி அவளாக கேட்கல, அவளாக வற்புறுத்தலை, நானே வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குது. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எடுத்து கொடு. இது வந்து மைக்கேல் கோர்ஸ் பேக். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. என்னோட இருக்கிறதுலேயே தி மோஸ்ட் யூஸ்ட் அண்ட் ஃபேவரேட் பேக் வந்து இதுதான். இது வந்து பிரசன்னா வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாரு. பட் ஆனால் இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட். ஏன்னா இது வந்து நான் சும்மா கடைக்கு போகும்போது பார்த்தேன். இது பார்த்துட்டு வந்துட்டு விஷா இது வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கனவுலலாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த பேக். நம்ம தான் ரிலேஷன்ஷிப். அது அவ கனவுல வர்றது மட்டும் இல்லாமல் என் கனவுலையும் வர வச்சுட்டா. ஐயோ ஐயோ, சொல்லி அப்புறம் வந்து சரி நான் வேணாம், அதை எப்படி, ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அப்போ நான் வேணாம் அப்படின்னு வேற யோசிச்சேன். வேணாம், அதை எதுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தப்ப ஓப்பனாகவே என் பர்த்டேக்கு இதுதான் வேணும். நீங்க எல்லாம் ஏதாவது gift வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷன் சொல்லாம சொல்லிட்டு போது மூதேவி. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. சரி, அப்படி சொல்லல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதானே, இதுதான் செகண்ட் கிஃப்ட் அவளோடது. அவளுக்கு நான் வாங்கி கொடுத்த செகண்ட் கிஃப்ட் அவளோட பர்த்டேக்கு. ஓகே,
எனக்கு அவள் என்ன வாங்கி கொடுத்தா அப்படின்னா, எனக்கு வந்து கோல்டு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா. ஸோ எஸ், அது வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வரல. ஷர்ட் வாங்கி கொடுத்தா அந்த ஷர்ட்டை போடாமே தூக்கி வீசியாச்சு. ஏங்க எனக்கு தெரியும். அந்த ஷர்ட் வந்து பழைய காலத்தில் அந்த ஜானி படத்தில் பிரதாப்னு ஒருத்தர் நடிச்சிட்டு வருது, ரஜினிகாந்தோட, அவர் போடுற மாதிரி வந்து. எனக்கு வந்து வெயிட் பண்ண, எங்கள் வீட்டில் வந்து கேர்ள்ஸ் டாமினேஷன் தான் அதிகம். நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா தான் அதிகம். எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பா சிம்பிளாக வேஷ்டியும் உங்கள் ஷர்ட்டும் அப்பாட்ட கொடுத்தாலே அதை போட மாட்டார். எங்கள் அப்பா வந்து சூப்பராக இருக்குன்னாரு. அப்போ சரி, அப்போ தெரிஞ்சு வச்சு. ஓகே, இதுக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது இன்னும் வச்சிருக்கேன், நான் அதை இன்னும் வச்சிருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு அதை கொடுத்துட்றோம். அது உனக்காக வாங்கினது, ஸ்டைலாக வாங்கினது. ஓகே, நான் வந்து ஷோரூம் போனேன். பிரசனா வந்து ட்ரெஸ்ல ரொம்ப சூசி. பிரசனாக்கு எப்படி வாங்கணும்னே புரியல. அந்த கடையில கேட்டேன், இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் செல்லிங்கான ட்ரெஸ் எதுங்க? அவன் என்ன இருக்கிறதுலே சேல்ஸே ஆகாத ட்ரெஸ் எதையும் கொடுத்துட்டான். ட்ரெஸ்ஸும் செயினும் நான் வாங்கி கொடுத்தேன். செயின் ஒத்துக்கிறேன், அது நல்ல gift தான், இல்லைன்னு நான் சொல்லலை. குட்டி முருகர் டாலர் என்னத்தையா வெற்று சரியா. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து இனி நான் நினைக்கிறேன் அடுத்து வேர்ல்டு வார் முடிச்சு ஒரு அந்த யூனிவர்ஸே வந்து இல்லாமல் போயிட்டு புதுசாக வரும் தெரியுமா, அப்போ கூட அவன் போட மாட்டான் அந்த டேஸ்டிங் தான். அப்படி ஒரு ட்ரெஸ் நல்லா தான் இருந்துச்சு. கிரீன் ஷர்ட்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு நீ அதை போடுற, எனக்கு அது இல்லைன்னா பத்தாது. உங்கள் அப்பா நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்கள் அப்பாட்டையே கொடுத்து நாளைக்கு நீ போட வைக்கிறேன். தெரியுது இல்லை, தெரியுது, அதை நீ எனக்கு வாங்கியிருக்க. அது வந்து ஸ்டைலாக வாங்கினேன். உங்கள் அப்பா ஸ்டைலிஷ் தானே. எங்கள் அப்பா ஸ்டைலாம் அந்த மாதிரி ஸ்டைலில் எங்கள் அப்பா போட மாட்டார். சரி, ரெண்டாவது கிஃப்ட். ஓகே, ரெண்டாவது கிஃப்ட் வந்து ஈக்குவல் ஆச்சு. ஓகே, நான் என் மனசாட்சி தொட்டு நான் சொல்லுவேன் அது ஈக்குவல் தான், இது இல்லைன்னு சொல்லி. இந்த பேக்குக்கு அந்த கோல்டு இது நல்ல இது கிஃப்ட் தான். பட் ஸ்டில் வந்து அது கேட்கல. பட் ஆனால் அது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் நான் வந்து ஹாப்பி, எனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக கொடுக்குறத விட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குறது நான் ஹாப்பி. அது எனக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஓகே, அது பெஸ்ட். அது நீ சொல்லக்கூடாது, அவங்க சொன்ன வீடியோ பார்த்துட்டு. இல்லை, எனக்கு எந்த கிஃப்ட் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்து நீ ஸ்டார்ட் பண்ணு. ஸோ தேர்ட் வந்து எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து எனக்கு வாங்கி கொடுக்கல. எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு வாங்கி கொடுத்தா. எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து எனக்கு வாங்கி கொடுக்கல. தேர்ட் இயருக்கோ ஏதோ ஒரு சம்திங். ஸோ அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து டிசார்ட்ல இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தா. ஓகே, நான் வந்து ஒரு வாட்ச் அடிக்டா அப்படியெல்லாம் ஒரு ஆளே இல்லை. எனக்கு வந்து இந்த வாட்ச் கலெக்ஷன் அதெல்லாம் ஒரு ஆள் இல்லை, அந்த மாதிரியே ஆள் இல்லை. பட் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்ச் ஐ வாட்சை தவிர்த்து அடுத்துன்னு பார்த்தா அந்த வாட்ச் தான். ஓகே, ஸோ அது வாங்கி கொடுத்தா அது ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் எனக்கு பிடிக்காது பேசிக்காக. அது மாதிரி வாங்கி இவன் வந்து காசு இருந்தாலும் இதெல்லாம் போய் வாங்க மாட்டான். அவ்வளோ காசு கொடுத்து நான் வாட்ச் வாங்கணுமா, அப்படி வாங்கணுமா, இப்படி வாங்கணுமான்னு ரொம்ப திங்க் பண்ணுவார். பட் ஆனால் நம்ம தான் வந்து கொஞ்சம் பேம்பரிங்கான ஒரு ஆளாக இருக்கோம். சும்மா இருக்க மாட்டோம், யோசிச்சாலே பெரிய ஹை ரேஞ்சில் தான் யோசிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அது வாங்கினேன். பட் ஆனால் அது வந்து எனக்கு, நான் பிரச்சனாக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் நான் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செருப்பு நான் பிரச்சனாக பெஸ்ட்டாக கொடுத்தாலுமே இருக்கிறதுலே செம்மையான பிராண்டில் பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து யோசிப்பேன். ஸோ அதனால் நான் அப்படி யோசிக்கும் போது ஓகே, பிரசனாக்கு வந்து வாட்ச் வந்து எங்கேயாவது ஒரு நல்ல மீட்டிங்கோ எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அந்த பிரசனாக்கு வந்து ஒரு செம்மையான வாட்ச் இருக்கணும். ஏன்னா பாய்ஸ்க்கு பெருசாக ஆக்சசரிஸ் இல்லை, கேர்ள்ஸ்க்கு நிறைய ஆக்சசரி இருக்குது, வலை எழுத்த ஓடு இது இதுன்னு. பாய்ஸ் வந்து மிஞ்சி போனால் வந்து என்ன வாட்ச் போடுவாங்க, மிஞ்சி போனால் வாட்ச் போடுவாங்க. சரி, ஓகே, அது சொல்லியாச்சு, அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. எல்லாம் வாட்சாக இருக்குன்னு அவங்க நினைக்க கூடாதுல்ல. அடுத்த மாதிரி தானே அது வந்து வாழ்க்கையில் வாட்ச்லேயே முடிஞ்சு போச்சு. ஸோ பிரசன்னா வந்து எனக்கு வந்து இந்த கோச்சோட சிட்டி டோட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு என்னோட பர்த்டேக்கு. துபாய் போகும்போது வாங்கி கொடுத்தாரு. இது ரொம்ப நாளாக வந்து நான் டெய்லி வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து சோஃபாவில் வந்து இப்படி உட்காந்து இப்படி இந்த பேக்கோட வீடியோவே பார்த்துட்டு இருப்பேன். இந்த பேக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இதில் என்ன மாதிரி ஆர்கனைசர் போடலான்னு. அண்ட் வந்து தொனப்பி, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்லிட்டே இருக்கிறது. ஓகே, நாக் பண்ணிட்டே இருக்கு. புது வார்த்தையா இருக்கு. அண்ணி இதுல உள்ள வந்து இதோடையும் நான் வந்து சேர்த்து வந்து பிரஸ்னா வாங்கி தர வச்சுட்டேன். அண்ட் இது வந்து இந்தியாவில் கிடைக்காது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ்னா வந்து துபாயிலேருந்து எனக்காக வந்து வர வச்சு ஆர்டர் பண்ண வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எந்த கிஃப்ட்டுமே நானாக விருப்பப்பட்டு வாங்கலை, ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கா. நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் வாங்கலை. சரி, ஓகே. அதான் இப்போ இதில் வந்து நீங்கள் என்னடா எல்லா கிஃப்ட்டும் எக்ஸ்பென்சிவ் அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாமே வந்து வருஷக்கணக்கில் சேவிங்ஸ் பண்ணி இப்போ நமக்கு வெட்டிங் ஆகி எத்தனை
வருஷம் ஆச்சு 4 வருஷம் 4 years ஆச்சு 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 4 இயர்ஸ்லேயே டோட்டலாகவே ஒரு 3-4 கிஃப்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். மற்றெல்லாம் சின்ன கிஃப்ட்னா சின்ன கிஃப்ட் கூட சிலது பண்ணதில்லை. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ 2வது பர்த்டே இவளோட 2வது பர்த்டேக்கு எனக்கு பயங்கர ஃபீவர். அப்போல்லாம் நான் ஒரு கிஃப்ட்டுமே பண்ணலை. எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோட 2வது பர்த்டேக்கு இது மாதிரி. இது வந்து நான் நினைக்கிறேன் 3வது பர்த்டேக்கு நான் கல்யாணம் 3வது பர்த்டேக்கு நான் இது வாங்கி கொடுத்தேன். ஸோ 2வது பர்த்டே அப்படி நிறைய வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ நான் வந்து ட்ரிப் கூட்டிகிட்டு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய கூட்டு போய் அதெல்லாம் அப்படியே தள்ளி ஓகே நீ அதெல்லாம் தான் கூப்பிட்டு போகல, அப்போ சரி இதையாச்சும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நான் வாங்கி கொடுக்குறது தான். மற்றபடி இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்த்டேக்கு ஒன்று வாங்கி தரல, அதுக்கு பதிலாக இது வாங்கி கொடுத்தா ஓகே ஐம் ஹாப்பி. என்னோட பெஸ்ட் கிஃப்ட்லேயே வந்து எனக்கு இந்த ஹேண்ட் பேக்ஸ் தான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இன்னும் விட்டால் கூட நான் ஒரு 100 ஹேண்ட் பேக் வாங்குவேன். அது ஆக்சுவலாக வந்து இந்த பேக் வந்து இந்த மைக்கேல் காஸ் வந்து நான் வெட்டிங்க்கு முன்னாடி வாங்கி கொடுத்த கிஃப்ட் இல்லை, வெட்டிங்க்கு முன்னாடி. அதனால தான் இது எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது. அண்ட் இதோட ஒரு குட்டி கவிதையும் எழுதி கொடுத்துருந்தாங்க. கவிதையெல்லாம் வரைச்சா நான் அடிச்சு வாங்குறா. தூக்க முடியாத அளவு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் வெயிட்டா. இது வந்து டைசன். ஓகே டைசன் வந்து ஆக்சுவலி கேட்கல, பட் ஆனால் இவளுக்கு ரொம்ப மஸ்ட் நீடடான ஒரு ப்ராடக்ட். ஸோ வந்து நான் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணி எங்கள் அண்ணா வந்து வர்றப்போ ஆஸ்திரேலியாலேருந்து வந்தா வீட்டுக்கு வந்து ஒரு 3-4 மாதம் வந்து வீட்டிலே ஒழிச்சு வச்சிருந்திருக்கேன். எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. ஆனால் நான் ஏதாவது இதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா இதை கபோர்டில் தான் வச்சுருந்தேன். உனக்கு எட்டலை மேலே தெரில சிம்பிளா யாராச்சும் கேட்டாங்களா? நான் டெய்லியும் கபோர்டு திறப்பேன், துணியெல்லாம் எடுத்து வைப்பேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் வருவான், அசால்ட்டாக வருவான், இது என்னது இங்கே ஏதோ இருக்கு அப்படியே டக்குன்னு என் கிஃப்ட் எல்லாம் கண்டுபிடிக்கும். நீ ஏன் கண் முன்னாடி வச்சா லூஸ்மே. இந்த டைசன் வந்து என்னோட ட்ரீம் தான். ஓகே ட்ரீம் இன் சென்ஸ் இது எக்ஸ்பென்சிவான திங்காக நான் ட்ரீம் பண்ணல. பட் ஆனால் வந்து சும்மா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே எனக்கும் வந்து முடியெல்லாம் டேமேஜ் ஆகாமல் ஹீட்லலாம் இல்லாமல் ஆனால் அப்படியுமே அதை போட்டு டேமேஜ் ஆகுது. அது டைசன்ல பிரச்சனை இல்லை, முடியல பிரச்சனை. இது வந்து கோல்ட் கலர்ல வந்து வாங்கிட்டு செம. இது வந்து இதுவும் என்னோட ஃபேவரட் கிஃப்ட் தான். ஸோ பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் கிஃப்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அடுத்த பர்த்டேக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த இயர் வந்து ஏன் வாங்கலைன்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு ரீசன் என் பர்த்டேக்கு ஏன்னா எப்பயுமே வந்து பெருசாக சர்ப்ரைஸ் தான் பண்ணுவா. பட் ஆனால் அந்த வாட்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணா. அது என்ன சர்ப்ரைஸ்னா வந்தா கேட்டா சொன்னா அதுவும் வந்து இது ஒரு பயங்கரமானது. என் பர்த்டேக்கு இது கிஃப்ட் எடுத்து வாங்கி வீட்டில் கவர்டில் வச்சுட்டு என் கண் முன்னாடியே வச்சுட்டு நான் பார்த்துட்டேன். போய் ஷூட்டிங் போயிட்டேன். ஃபோன் பண்ணி என்னடி கிஃப்ட் வச்சிருக்க போல அப்படின்னா ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை வேற. ஓப்பன் பண்ணா பண்ணாட்டி என்ன எதில் போயிட்டு வாங்கினேன் லென்ஸ்கார்ட்டில் போயிட்டு வாங்கினேன். இது பட் ஆக்சுவலி யூஸ்ஃபுல் தான். நான் வந்து இப்போ இந்த லேப்டாப்லலாம் ரொம்ப நேரம் இருக்கனால இதை வாங்கி கொடுத்தேன் இந்த கிஃப்ட்டு. அதுக்கு தான் நான் இந்த டைசன் வாங்கி கொடுத்தேன். பார்த்துங்க இதுக்கு இந்த ப்ளூக்கு இந்த ப்ளூ அதான். பட் ஆனால் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன கேட்டாலும் எனக்கு எந்த பர்த்டேக்குமே எனக்கு கிடைக்கிறது இல்லை. என்ன கிடைக்கலாம் உனக்கு? ஐஃபோன் நிறைய கேட்டேன். ஐஃபோன் கேட்டேன், இல்ல ஒரு பிளே ஸ்டேஷன் கேட்டேன், மேக்கோட டெஸ்க்டாப் வந்து கேட்டான். ஆப்பிள் டெஸ்க்டாப் கடையில போய் அந்த பிரைஸ் விசாரிச்சு அப்படியே அதிர்ந்துட்டேன். அண்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா கேட்பாங்க. இப்ப லேட்டஸ்டா அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. லேட்டஸ்டாவே எல்லாம் எப்படின்னா ஒரு காலத்துல பயங்கரமான இந்த ஆப்பிளோட தீவிர ஃபேன். சோ எது லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணாலும் வாங்குவாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப குடும்பஸ்தனால இப்ப எதுவுமே நான் வாங்க மாட்டேன். சோ இப்போ வந்து ஃபைனலான கிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்மகிட்ட பெரிய கிஃப்ட் எல்லாம் நம்ம இது வரல. இந்த எல்லாமே பெரிய கிஃப்ட் தான். இந்த பர்த்டேக்கு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் இன்னொரு வாட்ச். ஐயோ மீண்டுமா? ஒரு வாட்ச், 2 வாட்ச், இது 3வது வாட்ச். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். இது மொத்தத்துல டிஃப்ரெண்டா யோசிச்ச அவ என்ன டிஃப்ரெண்டா யோசிச்சாலும் இதை தாண்டி அவளுக்கு மைண்டுக்கு போகல. இந்த இயர் பர்த்டேக்கு இன்னொரு வாட்ச். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர சான்ஸ் இருக்கு. இதுக்காகவே இந்த இயர் நான் வாட்ச் வாங்கி கொடுக்க மாட்டேன். எதுக்கு இந்த வாட்ச் வாங்கி கொடுக்கறானே எனக்கு தெரியல. இந்த லாஸ்ட் பர்த்டே நான் கொடுத்தது லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்கி கொடுத்தாச்சு. ஐபோன் 17 இது 16 17 லாவெண்டர் கலர் தான் வேணும்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு தான் வந்து எனக்கு இந்த இயர் இந்த இது வாங்கி கொடுத்தா. ஸோ சிம்பிள் 3 வாட்சஸ், 1
பூத கண்ணாடி. வாட் இஸ் திஸ்? மேக்னிஃபைங் கிளாஸ் அது. இது வந்து கண்ணை வந்து கெட்டு ப்ளூ, போகுது. ஆமாம் அந்த ப்ளூரே. ரொம்ப நேரம் ஃபோன் லேப்டாப் பார்க்கும்போது இந்த ப்ளூ ரேஸ்லாம் கண்ணு கெடுதி ஆகிடும்னு சொல்லிட்டு உங்க கண்ணை காப்பாற்ற நினச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு இல்லாமே போயிருக்கலாம். சரி அதை ஒன்று. ஸோ வந்து இவளோட கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், ஹேண்ட்பேக், டைசன், இந்த மாதிரி வெரைட்டியாக நான் கொடுத்துருக்கேன். நான் கேட்பேன், இயர்லி நான் கேட்குறது இதை வந்து எவ்வளோ பேசுகிறப்பே வார்த்தை தடங்களாக இருக்குது, அந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கேன். இவ்வளோ டைம் இருக்கே, ஆனால் என்ன கல்யாணம் பண்ணி உனக்கு டைம் சரியில்லை, அதுக்கு தான் இந்த வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வந்து ஹேண்ட்பேக்கே ரிப்பீட்டாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இல்லை எனக்கு ஹேண்ட்பேக் வேணும்னு கேட்டனால 2 ஹேண்ட்பேக். எனக்கு வந்து இதில் வந்து உண்மையாக வந்து ஒர்த்தான கிஃப்ட்னா அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் மக்களே, உங்கள் முன்னிலையில் நான் வைக்க விரும்புவது என்னவென்றால் நீதான் வேணும்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். இல்லை நான் அப்படி சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கு எந்த ஆசையும் இப்போ இல்லை. அப்போ நான் எப்படி கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியும்? அதனால தான் நீங்கள் வாங்கலாம். அப்போ திரும்பியும் ஒரு வாட்ச் வாங்கி கொடுப்போம். இவன் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிப்பான். நான் ஏதாச்சும் ஒன்று வாங்க போனோன்னா நீ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை கட்டுப்படுத்துவான். அவ்வளோதான் ஜி முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிக்கிறேன், மன உளைச்சலோட முடிக்கிறேன். நானும் தான். நீ எல்லாம் சொல்லவே கூடாது. இப்படி என் எல்லாம் கிஃப்ட் இப்படி மொக்க பண்ணிட்டியே. நான் அவ்வளோ பாசமாக கொடுத்தேன். இல்லை பாசம் மொக்க பண்ணல, அதான் பாசமாக தான் சொல்கிறேன். மன உளைச்சல் அப்புறம் ஏன் சொன்னேன்? உங்களுக்கு ஒரு மன உளைச்சல். அதனால் இப்போ இது வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எது பெஸ்ட் கிஃப்ட்டுன்னு. நான் வந்து இவளுக்கு இது இல்லாமல் மைக் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். இவளோட யூடியூப் இதுக்காக மைக் இந்த யூஸ் பண்ணுறது. அது நீ கிஃப்ட் பண்ணாமல். ஆனால் வந்து அது நான் என்னோட யூடியூப் சேனல் இல்லை, இவங்களோட யூடியூப் சேனல். இந்த வருஷம் இன்னொரு வாட்சோட நான் உங்களை சந்திக்கிறேன். நீ ஒரு நைக்கி ஷூஸ் வேறு வாங்கி கொடுத்த. என்ன வாங்கி கொடுத்தேன்? வாங்கி கொடுத்தது ஞாபகம் வர்றதுக்கு. சரி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கட்டும். கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தேன். சரி ஓகே ஜி, இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். இதுதான் எங்களோட கிஃப்ட்ஸ் வீடியோ. இந்த கிஃப்ட்ஸில் எது என்னோட ஃபேவரட் எதுன்னா இதுதான். மாஸ் கிஃப்ட் இதுதான். உன்னோட ஃபேவரட் கிஃப்ட் எது? என் ஃபேவரட் வந்து எல்லாமே. நான் நெக்ஸ்ட் டைம் என்ன வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறப்ப இதில் ஒரு வாட்ச்சு, இதில் ஒரு வாட்ச்சு, இதில் இன்னொரு வாட்ச்சு, அடுத்த இந்த பர்த்டேக்கு ஒரு வால் கிளாக் வரும், அதை இதில் கட்டிட்டு அடுத்த வீடியோ வந்து நான் போடுவோம். அதுதான் கலாய்க்கிறேன். எப்படி என்ன கலாய்ப்பேன்? இப்படித்தான். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் வந்து இங்கேயே முடிச்சுக்கிறோம். இந்த விலாக் இதுக்கு மேலே இந்த விலாகை நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. எனக்கு இது ஒரு நல்ல ஒரு காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போதான் ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணேன், நிறைய வாட்ச் வாங்கி கொடுத்துட்டேன். இனி வாட்ச் வாங்கி கொடுக்காம இதுக்கு மேலே கொடுத்தா என்ன இதுக்கு மேலே நீ கொடுக்கவே கூடாது. சரி ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாக் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். உங்களோட வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன விலாக் என்ன சரி பண்ணலான்னு. நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் வராதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வரலன்னு சந்தோஷப்பட்டிருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சொன்னாங்க நல்ல வேலை இவங்கெல்லாம் வரல. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஸோ அதனால் அப்பப்போ வந்து வீடியோவில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். இவங்க வந்து கண்டினியூவாக வீடியோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. புரியுதா அவளோட வீட்டை வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அதுக்காக நீ இந்த கிஃப்ட் கொடுத்த, அதாவது நீலாம் பேசவே கூடாது இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு. அவ்வளோதான் முடிச்சு விடு. சரி எல்லாம் இந்த வீடியோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே சாமன் ப்ளஸ் நேமில் இருக்கும். எல்லாத்துலேயுமே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே வருது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இவங்களுக்கு இந்த வீடியோ இங்கே நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். until then it's bye from Sam. பிரசன்னா பிரசி பாய். வணக்கம்.